நபி அவர்கள் சொன்னார்களே, நான் அறிகின்ற அளவுக்கு நீங்கள் யதார்த்தத்தை அறிவீர்கள் என்றால் கொஞ்சமாக சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீங்க. அன்புக்குரியவர்களே, அந்த நரக விடுதலைக்கான பத்தாக, அந்த நரக விடுதலைக்கான ஒரு ஏற்பாடாக அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான். ஒவ்வொருவரும் பயந்து பயந்து அமல் செய்ய வேண்டும். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்களே, உலகத்திலே ஒரு அழைப்பாளர் அழைத்து சொல்கிறார், ஒரே ஒரு மனிதனை தவிர மற்ற அனைவரும் சுவர்க்கம் போவார்கள் என்றால் அந்த சுவர்க்கம் போகாத ஒரு மனிதனாக நான் இருப்பேனோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்கிறார்கள் உலகத்திலே வாழ்ந்த அந்த சீதேவி மக்கள். நாங்க எங்கட கண்ணால பார்க்கிறதும் பாவம், எங்கட உள்ளத்தால சிந்திக்கிறதும் பாவம், எங்கட காதால கேட்கிறதும் பாவம், நாங்க இருக்கின்ற வாழுகின்ற நாம் தொழில் செய்கின்ற எல்லாமே பாவத்தோடு கலந்த சூழலிலே வாழுகிறோம் என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு திரும்ப வேண்டும், எந்த அளவு அந்த நரக விடுதலையை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நரகம் என்பது நாம் நினைப்பதை போன்று மிக சாதாரணமான ஒன்றல்ல. அன்புக்குரியவர்களே, இன்று பேசாமல் இதனை படிக்காமல் இருப்பதனால், பேசப்படாமல் இருப்பதனால் இதனுடைய பாரதூரத்தை இன்னும் நாம் உணர்ந்து கொள்ளவே இல்லை. ஒரு நிகழ்வு தொடர்ந்து பயான் வச்சாலும் ஒரு கேள்வியை கேட்கிறோம் நாம், எனக்கு இந்த தொடர்ந்து பயான் இது தேவைதானா? அன்புக்குரியவர்களே, நாளைக்கு சயீர் என்ற நரகத்திலே சில மனிதர்கள் இருப்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபி சயீர். அல்லாஹ் தந்த புத்தியை வச்சு நான் யோசிக்கல, பயன்படுத்தல, எது என்னுடைய வாழ்க்கைக்கு ஈடேற்றம், எது விமோசனம், எது என்னை அழிவில் ஆக்கும் என்பதை யோசிக்கவும் இல்லை, நல்ல விஷயங்களை கேட்கவும் இல்லை, நல்ல சபைகள்ல உட்காரவும் இல்லை, நல்ல விஷயங்களை படிக்கவும் இல்லை, அதற்கு நேரம் கொடுக்கவும் இல்லை. எனவே நான் இந்த அஸ்ஹாபு ஸயீர்ல இப்ப இருக்கிறேன். கேட்கணும், அதிகம் படிக்கணும். அல்லாஹ் சுவர்க்கத்தை பற்றி பேசின அளவுக்கு அதே அளவு நரகத்தையும் பற்றி பேசி இருக்கிறான். ஏன் தேவையில்லை அந்த அளவுக்கு சொல்றதுக்கு? நாம இருக்கிற நிலைமைக்கு அந்த அளவுக்கு தேவையில்லையே அப்படி என்று நாம் நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பயங்கரமானது, தவிர்ந்து கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக அல்லாஹ் பல இடங்களில் 7 நரகங்களுடைய பெயர்களை மாத்திரம் அல்லாஹ் குர்ஆனில் 230க்கும் அதிகமான ஆயத்துகளில் பேசியிருக்கிறார். வெறும் பெயர்களை மாத்திரம். ஜஹன்னம், ஜஹீம், சயீர், ஹாவியா, வலா, சகர், இப்படி நரகத்துடைய பெயர்களை மாத்திரம் அல்லாஹ் மொத்தம் 230க்கும் அதிகமான ஆயத்துகளில் பேசியிருக்கிறார். நரக வேதனை, நரகத்துடைய கொடூரம், நரகத்துடைய ஒவ்வொரு பகுதிகளையும் அல்லாஹ் கிட்டத்தட்ட 1000 சொச்சம் ஆயத்துகள் அளவுக்கு பேசியிருக்கிறான். ஏன்? படைத்தவனுக்கு தெரியும் இதனுடைய பயங்கரம் எப்படி என்று. எனவே அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலகத்துடைய பிரச்சனை, பகலுடைய பிரச்சனை இரவோடு முடிந்து போகும், இரவுடைய பிரச்சனை பகலோடு முடிந்து போகும். சரி, உலகத்துடைய பிரச்சனை ஒரு மனிதனுடைய மௌத்தோடு முடிந்து போகும் என்று வைத்துக் கொண்டாலும் அவனுடைய சுவர்க்கம், நரகம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது சகோதரர்களே. இந்த பிரச்சனை இன்று மனிதனுக்கு பிரச்சனையாக கூட தென்படுவதில்லை. ஏன்? நரகத்தை இந்த மனிதன் இன்னும் படிக்கவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை, அது எவ்வளவு பயங்கரமானது என்பதை அறிய இன்னும் முனையவே இல்லை. அன்புக்குரியவர்களே, உலமாக்கள் இதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் சிலருடைய எண்ணங்கள் என்ன சொல்லுகிறது? இவர்களுக்கு இதை விட்டால் வேறு எதுவும் இல்லை,
சில விஷயங்களை பேசினால் வானத்துக்கு மேலுள்ள விடயங்களை பேசுவார்கள், அல்லது கபரு இப்படி பூமிக்கு கீழே உள்ள விஷயங்களை தான் பேசுவாங்க. இந்த உலகத்தில் எதையும் பேச மாட்டாங்களே. அன்புக்குரியவர்களே, அது பேச தேவையில்லை. 50, 60 கூடினா 70 வருட வாழ்க்கை, அதோட எல்லாம் முடிஞ்சு போறது. அதுக்கு பின்னால நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டா நிரந்தர வெற்றிதான். அதைத்தான் பேசணும். வானத்துக்கு மேல உள்ளதான் நிறைய பேசப்படணும். பூமிக்கு கீழே இருக்கின்றத பற்றி தான் நிறைய பேசப்படணும். அதுதான் தேவை, அதுதான் மீதமாக இருக்க போகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நாம் விளங்குகின்ற விதத்தில் குர்ஆனுடைய கடைசி ஜுஸு, ஆனா நமக்கு முதலாவது ஜுஸு அம்மையில அல்லாஹ் நிறைய நரகத்துடைய விஷயங்கள்ல சின்ன சின்ன சூறாக்கள்ல இருந்து அல்லாஹ் விளங்கப்படுத்திட்டு போறான். மனிதன் எனக்கு இது தெரியாது சொல்லிவிட முடியாது, நரகத்தை எனக்கு அறிமுகம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஏன்? எங்களை சார்ந்த ஒருவர் நபி அவர்கள் சென்று ஒவ்வொன்றையும் அவதானித்து விட்டு வந்து எம்மிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். நாம் அதை ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பி இருக்கின்றோம், அதனை ஏற்றிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகத்துடைய பயங்கரத்தை சொல்லி இந்த இடத்திலே முடித்து விட முடியாது. ஒரு சில விடயங்களை மாத்திரம் சுட்டி காட்டுவது பொருத்தம் என நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அஸாபி ஜஹன்னம காலிதூன். எப்படி சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கு போனா முதலாவது எலான் செய்யப்படும், உங்களுக்கு நிரந்தர சந்தோஷம், இதுக்கு பின்னால கவலை இல்ல, நிரந்தர ஆரோக்கியம், இதுக்கு பின்னால நோய் இல்ல, உங்களுக்கு நிரந்தர வாலிபம் வயோதிபம் என்பது இல்ல, இப்படி ஒவ்வொரு எலான் செய்யப்படுமோ இதே போலதான் நரகத்துடைய நிலைமையும் குர்ஆன் விளங்கப்படுத்துகிறது. தவறு செய்தவர்கள், குற்றமிழைத்தவர்கள் நரகத்துக்குள் நுழைந்து விட்டார்கள் என்றால் ஃபீ ஜஹன்னம காலிதூன், நிரந்தரம். சகோதரர்களே, நிரந்தரமான வாழ்க்கை. விக்ர்ல ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம், ثم لا يموت فيها ولا يحيا. மௌத்தும் இல்ல, ஹயாத்தும் இல்ல. ரெஸ்ட் எடுக்க இயலாது. அடியும் உதயும் தண்டனையும் உள்ள இடம்தான் அது. சிரமமான ஒரு இடம்தாலும் நாங்க நினைப்போம் நரகம் அப்படின்னா ஒரு விசாலமான இடம். அப்படி இல்லை. அதுவும் ஜெயில் மாறித்தான். அங்கேயும் ஃப்ரீயா இருக்கிற அளவுக்கு இல்ல, அங்கேயும் அடைத்துத்தான் வைக்கப்படும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய ஆயத்துகள் ஒவ்வொன்றும் அதனுடைய பாரதூரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. 60 வருட வாழ்க்கையில சிரமம் என்று வந்தா நாங்க எவ்வளவு யோசிக்கிறோம். நிரந்தரமான வாழ்க்கை. மலக்குமார்கள் எப்படியானவர்கள்? தண்டனை கொடுப்பதற்கு என்றே படைக்கப்பட்டவர்கள். நம்மட பாசையில சொல்றா, ஈவிரக்கம் என்பதை அல்லாஹ் அவர்களிடமிருந்து கலட்டி விட்டான். அதை அவர்களில் அல்லாஹ் வைத்து படைக்கவே இல்லை. கடுமையானவர்கள். உலகத்துல ஒரு நாய் அடிபட்டு கிடக்குது, ரோட்ல ரத்தம் வந்துட்டு இருக்குதுன்னா எங்களுக்கு ஒரு இரக்கம் வரும். ஆக நஜீஸ் பட்டா 7 தடவை கழுவணும், ஆனா இரக்கம் ஒன்று வரும். அங்க அது இல்ல. நாங்க சொல்லுகிறோமே அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு இரக்கமுடையவன் உலகத்தில. அதுக்கு தான் சந்தர்ப்பத்தை தந்தான். முதல் 10 தந்தான் ரஹ்மத்தை கேளு, 2வது 10 தந்தான் மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை எப்படியாவது அடைஞ்சுக்கோ. இல்லையா 3வது 10ல இஅ்திகாஃப் இருந்து உலகத்துடைய விஷயங்களை கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கி பள்ளியில் இஅ்திகாஃப் இருந்து குறைஞ்சது ஒற்றைப்படை இரவுகளை சரி ஹயாத்தாக்கி கியாமுல் லைல் தொழுது நரக விடுதலை பெற்றுக்கொள் மனிதனே. சந்தர்ப்பத்தை தந்தான். ஒரு சின்ன அமலுக்கும் பெரிய கூலிகளை தந்தான். ஆனா பயன்படுத்தல, விலங்கல்ல, படிச்சு அமல் செய்யல, அங்க இரக்கம் காற்றதில்லை.
நிரந்தரமான வேதனை, ஒரு நாளும் வேதனை குறைக்கப்படவும் மாட்டார். ஒரே லெவல்ல உலகத்துல ஒரு நாள் அடிக்கிறனாலும் ஒரு 10 அடி 20 அடிக்கிற நேரமே அவருக்கு மூச்சு வாங்கும். அடி வாங்குறவன் கட்ஸா இருந்தாலும் அடிக்கிறவர் சில வேளை சளைத்து போய்விடுவார். ஆனா அங்க அது இல்ல. லா யுகஃபஃபு அன்ஹுமுல் அஸாப் வலா ஹும் யுன்பரூன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இதே விடயத்தை பல ஆயத்துகள்ல திரும்ப திரும்ப சொல்லுறான். ஏன் இப்படி அல்லாஹ் மீட்டி மீட்டி சொல்ல வேண்டும்? அதனுடைய பயங்கரத்தை, பாரதூரத்தை மனிதனை உணர்ந்து கொள். நிரந்தரம் மௌத்து வராது. மரண அடி எல்லா பக்கத்திலையும் மௌத்து வார மாதிரி இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், மரணம் வரவே வராது. வாழ்க்கையும் வாழவும் விட மாட்டாங்க, மௌத்தாகவும் விட மாட்டாங்க. எப்படி இருக்கும் சகோதரர்களே? நாங்க உலகத்துல இனி அவர் வாழ ஏலாண்டா கருணை கொலை என்ற அடிப்படையிலேயாவது அவரை கொண்டுடுவோம். நாங்க ஒரு ஊசி ஒன்று ஏற்றி அவர் மௌத்தா போகிடட்டும், அவர் படுகிற கஷ்டத்தை பார்க்க இயலாது, அவர் படுகிற சிரமத்தை பார்க்க இயலாது என்று சொல்லுவோம். அந்த இரக்கம் இல்லை. அன்புக்குரியவர்களே, அது அப்படியான இடம்தான். வாழவும் விட மாட்டார்கள், மௌத்தாக சாவவும் விட மாட்டார்கள். ஏன்? மௌத்துக்கே அல்லாஹ் மௌத்தை கொடுத்து விடுவான். எப்படி சாவுற? மௌத்து வராது. ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், 3 ஆயத்துகள் போதும் ஒரு மனிதன் அந்த நரகத்தை பயந்து சுவனத்துக்குரியவனாக மாறுவதற்கு. மிக எச்சரிக்கையான ஆயத். அல்லாஹ் கியாமத்தினால அந்த நரகத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுமாம், சுவைங்கோ, சுவைத்துக் கொண்டே இருங்கோ, ஃபலம் நஸீதகும் இல்லா அதாபா, நாங்க உங்களுக்கு மேலதிகமாக கூட்டி கூட்டி தாரது வேதனையைத்தான். டெப்லெட் கசக்குண்டா என்ன செய்வோம்? அப்படியே தண்ணி எடுத்து தொண்டையில நாக்குல படாம உள்ளுக்கு போற மாதிரி போட்டுடுவோம். கசப்பான சுகர் பேஷண்ட் பாகக்காய் சமைச்சிருக்கிறாங்க, சாப்பிடும்டா சோத்தோட சேர்த்து எப்படியாவது வச்சு உள்ளுக்கு தள்ளிடுவோம் போயிறதுக்கு. சுவைக்கணும். இப்படியெல்லாம் தெரியாம நரக வேதனை மனிதனுக்கு கிடைக்காது. ஒவ்வொன்றும் அணுவணுவாக அவர் சுவைச்சுத்தான் ஆகணும். நாக்குல வச்சு அதனுடைய சுவையை எப்படி சுவைப்போமோ இதே போல நரகத்துக்கு போன மனிதன் ஒவ்வொரு தண்டனையும் உள்ளால் உள்ளபடி சுவைக்க வைக்கப்படும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுறதுக்கு கேட்கிறதுக்கு லேசி மாறி இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சாதாரண வெயில் தாங்கேலாது. ஏசி உள்ள பள்ளிந்தா தேடி போறோம், ஃபேன் எப்பவும் போட்டுட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கும் அந்த கொடூரம்? அன்புக்குரியவர்களே, நெருப்பு ஒரு எண்ணெய் சட்டியில் ஏதாவது ஒன்றை பொறிக்கின்ற பொழுது என்னுடைய மனைவியுடைய கையிலே பட்டுவிட்டதென்றால் துடித்து விடுகிறாள், பதறி விடுகிறாள். பல நாட்கள் அவருடைய காயத்தை நானும் சேர்ந்து மருந்து போட்டு ஆட்ட பார்க்கிறோம். அந்த நரகத்துடைய நெருப்பு எவ்வளவு பயங்கரமானது! இந்த உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த நரகத்துல உலகத்துடைய நெருப்பு இருக்கும். அதுல நரகவாசி தூங்குவார். அவ்வளவு பயங்கரமானதுதான் அந்த நரகத்துடைய நெருப்பு. அந்த நரகத்துல இந்த உலகத்துல இருக்கிற அளவு நெருப்பு இருக்கும். அதுல தூங்கலும். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு பயங்கரமானது. வேதனைய அல்லாஹ் மீட்டி மீட்டி கொடுத்து கொண்டே இருப்பான். குல்லமா, 2வது ஆயத், குல்லமா நபிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. சரி, நெருப்பு பட்டுது, தோல் பொசுங்கி போகுது, திரும்ப நாங்க தோலை உருவாக்குவோம், திரும்ப நாங்க தோலை உருவாக்குவோம். அதுவும் இதே மாதிரி மெல்லிய தோல் அல்ல, 42 முழம் தடிப்பமான தோல். அது பத்தி போயிடும், அது கருங்கி பொசுங்கி போயிடும். அல்லாஹ் அந்த சக்கர் என்ற நரகத்துடைய கொடூரத்தை பற்றி சொல்கிறானே, தோள்களை கருக்கி பொசுக்கி அது எரித்துவிடும். தலையுடைய சதைய தோல எல்லாத்தையும் அப்படியே செட் செட்டா கலட்டிவிடும்.
அன்புக்குரியவர்களே, லா துபகி வலா ததர், எந்த ஒன்றையும் மீதமாக வைக்காது. அதோட பயங்கரமான ஒன்று, குல்லமா ஹபத் ஜித்னாஹும் சஈரா. சரி, இப்ப இவருக்கு நிரந்தர வேதனை, நிரந்தர மௌத் இல்ல, அதுல இருந்தும் தப்பிக்க முடியாது. சரி, வேதனை குறைக்கப்படுமான்னு பார்த்தா அதுவும் இல்ல. மூணாவது கட்டம், மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ் கொஞ்சம் ஒதுங்கிருக்க, நான் பாவிதான், நான் தவறு செய்தவன் தான், சரி மன்னிச்சுக்கோ, கொஞ்சம் முடு. இல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லமா ஹபத் ஜித்னாஹும் சஈரா, நீங்கள் நாசமாக நாசமாக நாங்க உங்களை நாசமாக்கி கொண்டே இருப்போம். இரக்கமுடைய ரப்பு தான் இதையும் சொல்லுறான். ஏண்டா இங்க பயன்படுத்துங்கோ. இன்னைக்கு நேற்று லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்திருக்கலாம், 83 வருட நன்மையை அடைஞ்சிருக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு? வளமைய போல எங்கட சிலபஸ்ல நாங்க நேற்று ராவையும் கழிச்சோம். மகரிப தொழுதோம், மிஷாவை தொழுதோம், மீத கொஞ்சம் தராவிஹ தொழுதோம். அப்படியான மனிதராக நேற்று இரவு நான் கழிச்சிருந்தா நான் யோசிக்கணும். அன்புக்குரியவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு சொல்ற 2 இரவு போயிட்டு அதுல லைலத்துல் கத்ர் போயிருக்கலாம். இன்னும் இரவு 25, 27, 29 இருக்குது. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தாரான், பயன்படுத்தணும். ரமலானுடைய ஒவ்வொரு நேரமும் எங்க சுவர்க்கத்தை தயாரிக்கிற நேரம், நரக விடுதலைக்கான நேரம். இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கபர்ல இருக்கிற ஒரு மனிதனை எழுப்பாட்டி உனக்கு விருப்பமானதை கேள் என்று சொல்லப்பட்டா, என் கபருக்கு போனவருக்கு எல்லாம் இப்ப தெரிஞ்சிட்டாரு. சுவர்க்கம் தெரியுது, நரகம் தெரியுது, மலக்குல் மௌத்த கண்டுட்டாரு, எது நன்மை, உலகம் பொய், தொழில் பொய், எல்லாம் கண்டுட்டாரு. அவர் சொல்லுவாராம், லதமன்னௌ ஸாஅத்தன் மின் ரமலான், யா அல்லாஹ் ரமலான்ல இருந்து கொஞ்ச நேரம் தா எனக்கு. அவ்வளவு நன்மைக்குரிய காலம் தான். அன்புக்குரியவர்களே, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குல்லமா ஹபத் ஜித்னாஹும் சஈரா, நாசமாக நாசமாக நாசமாக்கிக் கொண்டே இருக்கும். கடைசியா கேட்பாங்க, சரியா அல்லாஹ் ஒரு நாள் எங்களுக்கு லீவு தான், ரெஸ்ட் தான். யுகஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அஸாப், ஒரு நாள், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு, சனிக்கிழமை மட்டும். சரி, எங்கட வாழ்க்கையில் மௌத்தே இல்லையே, நிரந்தர வேதனை தான், பரவாயில்லை, ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் தாயா அல்லாஹ், அதுக்கும் அங்க இடம் இல்லை. கடைசியாக மாலிக் அலைஹி ஸலாத்தை அழைப்பார்கள், யா மாலிக் லியக்தி அலைனா ரப், உங்களோட ரப்பிட்ட சொல்லுங்க எங்களுக்கு மௌத்தை தர சொல்லி. அது அவருக்கு கேட்டுடுமா? லேசில இல்ல. தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, இந்த நரகவாசிகள் கூப்பிட்டு கூப்பிட்டு 1000 வருடங்களுக்கு பின்னால், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, 1000 வருடங்களுக்கு பின்னாலதான் என்ன சொன்னீங்கன்னு கேட்பாங்களாம். அதுக்கு பிறகு சொல்லுவாரா, இல்ல இன்னக்கும் மாக்கிஃபூன், இங்க இருந்து வெளியே போறதில்லை, இங்கதான் இருப்பீங்க. சூரத் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையில நாங்க ஓதுறோமே சஜிதா, குல்லமா அராது ஐ யக்ருஜு மின்ஹா, வெளியாகத்தான் பார்ப்பாங்க எப்படியும், ஆனா சரி வராது, உஈது ஃபீஹா, அதுல தான் கொண்டு வைப்போம். சரி, நடுப்பகுதியில இருக்கலாது, நரகத்துடைய இந்த அதல பாதாளத்தில் இருக்கலாது, ஒரு ஓரத்துக்கு போனா சரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் போலண்டு அங்க போனா அந்த ஓரத்திலையும் சஹீஹான ரிவாயத், கழுதைகளை விட பெரிய தேள்களையும் ஒட்டகங்களை விட பெரிய பாம்புகளும் அங்கே ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த மனிதனுக்கு தண்டனை கொடுப்பதற்காக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க நினைக்கிறது போலல்ல. இந்த உலகத்துல நாங்க அழுதுட்டோம், அல்லாஹ்வை பயந்துட்டோம், நரக விடுதலையை கேட்டுட்டோம், அந்த நரக நெருப்பு அழைச்சிடலாம். ஆனா நாளைக்கு நரகவாசிகள் அழுகின்ற அழுகையில கப்பல் ஓட முடியுமான அளவு கண்ணீர் வரும், எந்த பிரயோஜனமும் வராது. ஆனா இந்த உலகத்துல, இந்த ரமலான்ல, இந்த கடைசி பத்துல அந்த நரகத்தை பயந்து யா அல்லாஹ் அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அத்கினா மினன் நார் என்று கேட்டு அழுதுட்டோம். ஒரு துளி வந்துட்டு இந்த துளி நிச்சயமாக நரகத்தை விட்டு எங்களை பாதுகாக்கும். இங்க பெருமதி
அந்த கையை கடிச்சும் வேலை இல்ல, உடம்ப கடிச்சும் வேலை இல்ல, கப்பல் ஓடுகின்ற அளவுக்கு கண்ணீர் மட்டுமல்ல இரத்த கண்ணீர் விட்டும் வேலை இல்ல. கடைசியாக பார்ப்பாங்க, அல்லாஹ் சொல்லுவான், மிக பயங்கரமான ஆயத், அல்லாஹ் சொல்லுவான் கடைசியாக, கேவலப்பட்டு சிறுமைப்பட்டு நாசமடைந்து போங்கோ, வலா துகல்லிமூன், என்னோட பேச வராதீங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் என்னோட பேச வேணாம் என்று சொல்லிட்டா அதுக்கு பின்னால யாரிடத்துல போய் என்ன உதவி யாருக்கு செய்ய முடியும்? அன்புக்குரியவர்களே, மிக பயங்கரமான எச்சரிக்கை. அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கமுடையவன், நேரத்தை தந்து சந்தர்ப்பத்தை தந்து அமலுக்குரிய பாக்கியத்தை தந்து மக்ஃபிரத்தின் பக்கம் வாங்கோ, சொர்க்கத்தின் பக்கம் வாங்கோ, இந்த சின்ன சின்ன அமல செய்யுங்கோ, ஒற்றை படைய ஹயாத்தாக்குங்கோ. லைலத்துல் கத்ர் கிடைச்சா 83 வருஷ அமலுடைய நன்மையை தாரேன் அழைச்சு கொண்டிருக்கிறான். நாங்க அசட்டையாக பொதுபோக்காக கவனமீனமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு பிறகு அல்லாஹுவை குற்றம் சொல்லி வேலையில்லை. அதனால ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் கேட்பான் மலக்குமார்களை வச்சு, காலு அவலம் தகு தீக்கும் ருசூலுக்கும் பில் பையினாத், என்ன எங்கட ரசூல்மார்கள் வேதத்தை ஹதீஸ குர்ஆனாயத்தை பயான் என்று தஃப்சீர் என்று விளக்கம் உங்களுக்கு சொல்லி தரலையா? காலு பலா, சொல்லி தந்தாங்க. அப்ப இனி கூப்பிட்டு வேலை இல்ல, நீங்க அப்படியே கத்திக்கொண்டே இருங்க. அதுக்கு பின்னால அழுகையும் இறைச்சலும் கூச்சலும் சத்தமும் தான் இருக்கும், எதுவும் நடக்காது. சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் தந்திருக்கிறார் இந்த சந்தர்ப்பம். அந்த கொடூரமான பயங்கரமான சஹாபாக்கள் ஆயத்து அதனுடைய சத்தத்தை கேட்டா மயங்கி விழுந்து மௌத்தா போய்ட்டாங்க. சில பேர் சொல்றாங்க, இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்களாம், நான் என்ன நரகவாசிகள்ல ஒருவனாக நினைப்பேன், அப்படி கற்பனை செஞ்சு பார்ப்பேன். அப்ப உனக்கு சொல்லுவேன், உனக்கு இந்த ஜக்கும் இப்படி தண்ணி தருவாங்க, அத முகத்துக்கு கிட்ட எடுக்கத்துல சத கலண்டு வந்துடும், செய்ய வழி இல்ல, தாகண்டு குடுப்பீங்க, குடல் எல்லாம் அப்படியே கழுவி பின்துவாரத்தால வரும். அன்புக்குரியவர்களே, இதை நினைச்சு நினைச்சு நான் பயப்படுவேன். அஹ்னஃப் பின் கைஸ் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், விளக்குல நெருப்புல கைய வச்சு உணர்ந்து கொள், நல்லா யோசிச்சு பார், இந்த விளக்குடைய நெருப்பை உனக்கு தாங்கலாண்டா நரக நெருப்பை உனக்கு தாங்கலுமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க இந்த நரகத்துடைய விஷயங்களை படிச்சு பயப்படணும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு பலவீனமான ரிவாயத்தாக இருந்தாலும் கூட நம்முடைய அமலுக்காக யார் உண்மையில் நரகத்தை பயந்து அல்லாஹ்விடம் 3 தடவை நரகை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறாரோ அவரை பார்த்து நரகம் சொல்லுமாம், யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஜிர்னி மின்னி, யா அல்லாஹ் என்னை விட்டும் அவரை பாதுகாத்தது. பாக்கியம். தராவிஹ் தொழுகையில ஒவ்வொரு நாலு சலாத்துக்கு, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில, சஹர்ல, இஃப்தார்ல, ஒவ்வொரு நேரமும் ரமலான்ல அதிகமாக சொல்ல வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, சொர்க்கத்தை தந்திடு, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே இந்த கடைசி 10 இன்னும் இருக்கிறது. 6 நாளோ அல்லது 7 நாளோ தெரியாது. அதுல ஒற்றைப்பட 3 இருக்குது. 83 வருடத்துடைய அமல அடைஞ்சு கொள்ற லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கலாம். எனவே அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி, இருக்கின்ற காலங்களை பயன்படுத்தி, இந்த ரமலான் என்னை விட்டு பிரிகின்ற பொழுது அல்லது அதற்கு முதல் நான் மௌத்தாகுவேன் என்றால், நான் மரணமாகின்ற பொழுது உண்மையான நரக விடுதலை பெற்ற நல்ல மக்களாக, இந்த சுவர்க்கத்தை அடைந்தவர்களாக, ரமலானுடைய நோக்கத்தை வாழ்க்கையில் அடைந்த நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.